விகடன் குடும்பம் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம். நான் உங்கள் மாதவன் கேஎஸ். ஆள் பாதி ஆடை பாதி இப்படின்ற விஷயத்த நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம போட்டிருக்க உடை தான் பாதி நேரம் நம்ம யாருன்ற அடையாளத்தை குறிக்குது. அப்படி நம்ம அடையாளமாக குறிக்கிற அந்த ஆடை எவ்வளோ குவாலிட்டியாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றதை நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்க தான் கிளாசிக் போலோ மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு த்ரூ அவுட் டே இருந்து அவங்க எப்படிலாம் அவங்க ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்றதை அவங்க கூடயே இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம போடுற ஷர்ட்டோ ட்ரௌசர்ஸோ ஷார்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்பின்னிங் மில்லில் தயாராகிற அந்த நூல் தான். பஞ்சிலேருந்து அந்த நூலாக மாற்றுறாங்க. அந்த நூல் வந்து நம்ம கிளாசிக் போலோ எவ்வளோ குவாலிட்டியாக பண்ணுறாங்கன்றது வந்து அந்த பர்டிகுலர் டிவிஷன் ஹெட்டுக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவர் தான் நமக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹலோ சார். ஹலோ சார். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்கள் நேம் சார்? என் பேர் ராஜகோபால். இங்கே நீங்கள் பர்டிகுலராக இங்கே இது வந்து ராயல் கிளாஸுக்கு ஸ்பின்னிங் மில்லு. இந்த மில்லில் வந்து நான் ஃபேக்ட்ரி மேனேஜராக இருக்கிறேன். இங்கே வந்து நாங்கள் வந்து பஞ்சில் இருந்து நூல் தயார் பண்ணுறோம். இதுதான் இந்த மில்லோட அடிப்படை வேலைகள். ஓகே. ஸோ நம்ம காட்டன் வந்து வேறு ஸ்டேட்லலாம் விளைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ இந்த பல மாநிலத்திலேருந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டுட்டு வந்து அதை வந்து நல்லா எல்லா மாநிலத்தோட பஞ்சையும் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்ல ஒரு நூலாக எடுக்கணுங்கிறதுக்காக ஸோ இம்போர்ட்டட் மிஷின் எல்லாம் ஃபாரின் மிஷின் தான் இருக்குது. அதன் மூலமாக நூலை வந்து உற்பத்தி பண்ணுறோம். ராயல் கிளாஸுக்குன்னே ஒரு நேம் இருக்குது. அந்த நேமுக்காக வேண்டியே நம்ம இருக்க இம்போர்ட்டட் மிஷினில் நல்ல நூல் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன குவாலிட்டி வரணும் அது வருதா அப்படிங்கிற டே டு டே வந்து மானிட்டர் பண்ணி கடைசி யான் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போடுறோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து யானுடைய குவாலிட்டி இல்லைன்னா நம்ம வந்து யான் சேல்ஸ் பண்ண முடியாது, நம்ம நேமை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ குவாலிட்டிக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதன்படி நாங்கள் வந்து நல்ல காட்டன் பர்ச்சேஸ் பண்ணி நல்ல மிஷின்ஸ் இம்போர்ட்டட் மிஷின்ஸில் ஓட்டி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து மானிட்டர் பண்ணி நல்ல ஒரு தரமுள்ள ஒரு நூலை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ சார் அப்ராக்சிமேட்டாக நம்ம பண்ணுறோம்? ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம மில்லில் வந்து இங்கே இந்த யூனிட்டில் வந்து மினிமம் வந்து 14,000 kgs அச்சீவ் பண்ண முடியும். சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம மில்குள்ளே போய் பேச முடியாது, சவுண்ட்னால நம்ம இங்கேருந்து பேசுகிறோம். இப்போ நம்ம மில்குள்ளே போயிடலாம். அவ்வளோ. கிளாசிக் போலோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டோட ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட்டிங் டிவிஷன். இந்த டிவிஷனில் வந்து சிங்காரம் சார் தான் ஹெட்டு. ஸோ அவர்கிட்டே வந்து இந்த டிவிஷன் என்ன, இந்த டிவிஷன் வந்து எவ்வளோ மேனுஃபேக்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நைஸ் டு மீட் யூ. தேங்க்யூ சார். சார், நம்ம கிளாசிக் போலோட மேனுஃபேக்சரிங்கில் ஃபஸ்ட்டு டிவிஷன் இந்த டிவிஷன் என்னெல்லாம், இந்த டிவிஷன் என்னென்ன யூஸ்ஃபுல் சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்டிங் டிவிஷன். இந்த நெட்டிங் டிவிஷன் வந்து பொசிஷன் இருக்குது, எந்த மாதிரி யான் இன்வெர்ட் பண்ணி ஃபேப்ரிக் டெவலப் பண்ணோம் அப்படிங்கிற சார்ட்டு தான் நம்ம மேலே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து யான் இன்வெர்ட் பண்ணுறோம். யான் இன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து யான் செக் பண்ணுறோம். யானில் என்னென்ன செக் பண்ணோம்னா கலர்ஸு, அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் கோன்ஸு, அதோட வெயிட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு டிசைனிங் டெவலப்மெண்ட் டீம் கொடுக்குறோம். டெவலப் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பிளானிங் நடக்கும். ப்ரொடக்ஷன் பிளானிங் நடந்துச்சுன்னா அதில் வந்து கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு மிஷினை எவ்வளோ கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணுறோங்கிறது தான் ப்ரொடக்ஷனோட பிளானிங். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து சிங்கிள் ஜெர்சி ஜக்கார்டு.
ஓகே. இந்த டிசைன் வந்து எப்படி டெவலப் பண்ணி எப்படி மிஷினில் இறங்குறது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சரி. சுற்றி இந்த த்ரெட் இருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட். இதான் ஃபர்ஸ்ட். இது நம்ம ஸ்பின்னிங் வந்து நம்ம இது வந்து வெளில வந்து சோர்சிங், வெளில ஸ்பின்னிங்ல வந்து டைரக்டா வாங்குறோம். டைரக்டா நம்ம வாங்கி இதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஓகே சார். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேஷன். அதை யான் பிரேக் ஆனாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக மிஷின் ஸ்டாப் ஆகிடும். இந்த யான்லேருந்து ஃபேப்ரிக்காக மாறுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். 45 மினிட்ஸில் ஒரு செட்டு முடிச்சிருவாங்க. இந்த மிஷின்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ண தேவை, எல்லாமே ஆட்டோமேட்டிக் டிரான்சாக்ஷன், எல்லாமே மேக்னெட்டில் ரைஸ் ஆகும். அதனால் இங்கே மிஷின் எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை. இதுக்கு நான் கம்ப்யூட்டரில் காமிக்கிறேன் இந்த டிசைனை வந்து எப்படி இங்கே டெவலப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இந்த டிசைன்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு வந்து ஜெர்மன் சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சாஃப்ட்வேர் பேர் பிக்3 அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இது ஒரு கிராஃப் மாதிரி தான் இருக்கும். அது இந்த டிசைன்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறோன்னா இது ஒரு கிராஃபு. ஓகே. இது வந்து நீடில்ஸ் நமக்கு செக் டேட்டா நமக்கு எடுத்து இந்த டிசைன்ஸ் பார்க்குறீங்க. ஆமாம், இந்த பாக்ஸ்க்காக என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டா இப்போ இது பாக்ஸ் இப்படி தான் வேணும். ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த சின்ன பாக்ஸ் டிசைன் பண்ணி மல்டிபிள். ஆமா, அத மல்டிபிள் பண்ணா இப்போ இது என்னவோ இதுதான். சோ இது வந்து டி-ஷர்ட் தான். இந்த இடத்தை பத்தி சொல்லுங்க. இது வந்து வெரைட்டி ஆஃப் ஃபேப்ரிக். நம்ம உள்ளுக்குள்ள டெவலப் பண்ற டிசைன்ஸ் எல்லாமே வந்து மிஷின் வைஸா செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து நியர்லி 15 இயர்ஸ்க்கான டிசைன்ஸ் இங்க இருக்கு. 20 இயர்ஸ் அபவ். நீங்க வந்து இப்போ இன்னைக்கு ஓடின டிசைனை வந்துட்டு நான் 10 இயர்ஸ் கழிச்சு வந்து எனக்கு இந்த பேட்டர்ன் வேணும்னா டிட்டோவா அதே மாதிரி பண்ணி கொடுப்போம். ஏன்னா அதுக்குண்டான பேராமீட்டர்ஸ், எந்த மிஷினில் என்ன கவுண்ட் போட்டு பண்ணணும், அப்போதைக்கு என்ன ஜிஎஸ்எம் ஓடிச்சு, அதோட பாயிண்ட் லெவலில் மெக்கானிக்கல் செட்டிங் என்னென்ன வச்சோம், அதோட டிசைன் நேம் என்ன, இவர் இந்த மாதிரி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எந்த பையர்ஸ் யார் வந்து கேட்டாலும் சரி இது எனக்கு வேணும்னு சொன்னால் இது டிட்டோவா கஸ்டமரோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஆமாம், ஏற்ற மாதிரி. சரி, நம்ம இது வந்து எப்படி சார் அந்த ப்ராசஸ் அளவுக்கு பெரிய ப்ராசஸா இல்லை இது ஒரு செயின் லிங்க் ப்ராசஸ்? ஒன் ஆஃப் த செயின் லிங்க் தான். இது வந்து இப்போ அந்த ஃபேப்ரிக்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இங்கே விஞ்ச் இருக்குது பாருங்கள். வாங்க. இது வந்து வெசல். ஓகே. அந்த ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி லோட் பண்ணிடுவாங்க உள்ளுக்குள்ளார ஃபஸ்ட்டு. வெறும் நார்மல் வாட்டர் தான் அது வந்து. வேறு எதுவுமே பண்ண மாட்டாங்க இதில். ஃபஸ்ட்டு அங்கே நார்மல் வாட்டர் வச்சு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுறோம். துணி துவைக்கிற மாதிரி. துணி துவைக்கிறது தான் நம்ம பாஷையில் தான் துணி துவைக்கிறது. நம்ம டீச்சர் வந்து சின்ன வாஷிங் மிஷினில் போடுவோம். இது ஃபுல்லாக ரோலாக இருக்கிறதுனால பெரிய வாஷிங் மிஷின். அவ்வளோதான் அது. அதனால் வெசல்னு சொல்கிறோம். இது வந்து ட்ரையர் ஆப்ஷன். இது வந்து அந்த தனி வந்து புளிஞ்சு எடுக்கிறது. ஆமாம், இது வந்து பேடிங் சொல்லுவோம். ஓகே. ட்ரை ஆயிருமா? இல்லை, ட்ரை ஆகாது. புளிஞ்சு மட்டும் கொடுக்கும். பேடிங். ஆமாம், பேடிங் பண்ணுறது. இவங்க வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டோட இன்சார்ஜ். இதோட ப்ராசஸ் ரூட் எல்லாமே இவர் நந்தகுமார் கரிகாலன். ஓகே. இவங்க தான் வந்து இந்த ப்ராசஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஃபேப்ரிக் சிங்கேஜ் ஆகுறது, அரெஸ்ட் பண்ணுறது, இங்கே வர்ற பிரச்சனையெல்லாம் இவங்க ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. நெட்டிங் டிவிஷனோட நான் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் ப்ராசஸ் டிவிஷன் இவங்க பண்ணிடுவாங்க. நெட்டிங்லேருந்து ஃபேப்ரிக் வருதுங்க சார். அந்த ஃபேப்ரிக் வந்தோடனே நம்ம வந்து வாஷிங் பண்ணோம். நமக்கு வந்து வாஷிங் நெட்டிங்னா சாரோட டிவிஷன்லேருந்து வாஷிங்க்கு நமக்கு வரும். வந்ததுன்னா அதை வந்து நம்ம டைப் ஆஃப் 4 வகையாக பண்ணுறாங்க. அதாவது ஹாட் சிலிக்கான் வாஷு, ஹாட் வாஷு, கோல்டு வாஷு, பயோ வாஷு. 4 டைப்பாக நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம். அது ஃபேப்ரிக் தகுந்த மாதிரி நம்ம அந்த வாஷிங் பண்ணி அதை வந்து நம்ம பேடிங்கில் நம்ம சாஃப்ட்னர் கொடுப்போம். சாஃப்ட்னர் கொடுத்தோம்னா துணி வந்து சாஃப்ட் ஆகிடும். அதை வந்து ட்ரை பண்ணுறோம். ட்ரை ஆனோடனே திரும்ப நம்ம எகெயின்ஸ்ட் காம்பேட்டிங் பண்ணுறோம். காம்பேட்டிங்னா வந்து அயன் பண்ணி கொடுத்துருவோம். அதில் வந்து +or -5% சிங்கேஜ் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருவோம். அது ஏன் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுன்னா துணி வந்து எலாங்கேஷன் ஆகாது, சுருங்காது. அது வந்து காம்பேட்டிங் அதுக்காக பண்ணுறோம். காம்பேட்டிங் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரிப்போர்ட் பார்க்குறோம். +or-5 இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கார்மெண்ட்டில் பீஸாக தைச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வாஷிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் வந்து 15 டன் பண்ணுறாங்க. அந்த 15 டன் தண்ணி வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 லட்சம் லிட்டர் தண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஆர்ஓவில் விட்டுறாங்க. அதை திருப்பி ரீசர்க்குலேஷன் பண்ணி திரும்ப அதை நம்ம யூஸ் பண்ணி திருப்பி நம்ம வாஷிங்க்கு அதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து காம்பேட்டிங் ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் கார்மெண்ட் பீஸாக தைக்கிறோம். ரொம்ப நன்றி. நாங்கள் அடுத்து
அசோக் சார், நம்ம அங்கே ஃபேப்ரிக்காக ஆகிற வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஓகே. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே என்ன ப்ராசஸ் நடக்கும் சார்? ஓகே, இங்கே ஃபேப்ரிக்கை நாங்கள் ரிசீவ் பண்ணும்போது டிசி வைஸாக ரிசீவ் பண்ணிக்குவோம். ஒரு டிசியில் எவ்வளோ கிலோ வருது, அது ப்ராப்பராக அனுப்பிச்சிருக்காங்களா எங்களுக்கு, அந்த டயா வைஸ் இருக்கா, ஸோ டிசியில் இருக்கிற டீட்டெயில் பிரகாரம் எங்களுக்கு வந்திருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துகிட்டு அது பிரகாரம் இங்கே ப்ராப்பராக செக் பண்ணுவோம். அந்த டிசியில் இருக்கிற பிரகாரம் எங்களுக்கு எல்லாம் இருக்குதா இல்லையா நாங்கள் செக் பண்ணுவோம். செக் பண்ணி எல்லாம் ஓகே அப்படின்னா அதோடைய இவ்வளோ கிலோ வந்துருக்குது, அது இந்த டயாவில் வந்திருக்குன்னு சொல்லி கேரில் கொண்டு ப்ரோக்ராம் கொடுப்போம். பேடில் ப்ரோக்ராம் கொடுக்கும்போது அவங்க வந்து ஆல்ரெடி அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. அது பிரகாரம் எங்களுக்கு கேட் மார்க்கர் போட்டு கொடுத்துருவாங்க. ஓகே. இங்கே மேக்ஸிமம் இப்போ ஒயிட் கலராக தான் பார்க்குறேன். ஆமாம். சில இது வந்து அங்கேயே கலரிங் பண்ணிட்டு வருமா? எஸ், அது வந்து டையிங் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு ஒயிட் கலர்ஸுங்கிறதுனால இது வந்து ஒயிட்டில் வருது. இல்லை இங்கே எப்போதும் ஒயிட்டா? இல்லை இல்லை இன்னைக்கு இந்த ஒரு ஆர்டர் கம்பல்சரி ஒயிட். இது வந்து ஒரு 11 lakhs பீஸ் ஆர்டரு. ஓகே. இது வந்து மேனுவல் கட்டிங் போய்கிட்டு இருக்குங்க இப்போ. அது வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஓப்பன் வித் பெருசாக வரும், இதில் சின்ன சின்ன டயாக வந்துருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வித் லென்த்துக்கு ஃபுல்லாகவே ஓப்பனாக வரும். ஸோ அப்படி வரும்போது நம்ம அந்த மிஷினில் ஸ்வெட்டர் மிஷினில் கொடுத்து லே போட்டு அந்த ப்ரோக்ராம் தகுந்த மாதிரி லே முடிச்சோடனே கட்டிங் கொண்டு போயிடும். கட்டிங் முடிச்சோடனே ப்ராப்பராக கட்டிங் முடித்து டேபிளுக்கு வருங்க. டேபிளுக்கு வரும்போது அங்கே அதுக்கு உண்டான மேன் பவர் வச்சுருப்போம். அவங்க வந்து அதை சைஸ் வைஸாக ஆர்கனைஸ் பண்ணி ப்ராப்பராக பண்டிலிங் பண்ணி அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணிடுவாங்க இந்த பாக்ஸ் ஏரியாவில். சூப்பர். இந்த ஸ்டோரேஜ் முடிஞ்சால் அடுத்த வேலை அடுத்து அங்கே எம்எஃப்டின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த எம்எஃப்டிக்கு போனதுக்கப்புறம் அங்கேருந்து சுவிங் அனுப்புறதுக்கு இந்த மாதிரி லைனை அனுப்புங்க, இந்த லைனுக்கு இந்த ஸ்டைல் கொடுங்கன்னு சொல்லி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அது பிரகாரம் ஒவ்வொரு லைனுக்கு இந்த கலரு, இந்த ஸ்டைலு, இவ்வளோ பீஸ் பார்ட்டு அப்படிங்கிற டீட்டெயில் நான் உங்களுக்கு டிசி போட்டு அனுப்பிச்சுட்ருவேன். ஓ புரியுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்? இதுக்கப்புறம் போகிற ப்ராசஸ் ஸ்விங் ப்ராசஸ் தான். ஓகே. அது என்ன ப்ராசஸ்? அது வந்து ஆக்சுவலாக ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லைங்க. ஆமாம், அந்த ஏரியா எம்ப்ராய்டிங். நோ ஓகே. ஃபினிஷிங் ஸ்டிச் பண்ணுற ஏரியா. ஓகே. எம்ப்ராய்டிங்லாம் முடிச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டிச்சிங் போகும். பட் இந்த ஸ்டைலில் எம்ப்ராய்டரி கிடையாது. அதனால் பிளைனிங்னால டைரெக்டாக ஸ்டிச்சிங் போயிடும். ஸ்டிச்சிங் போயிடும். சில இது எம்ப்ராய்டிங் போயிட்டு எம்ப்ராய்டரி ஸ்டைல் வந்தால் எம்ப்ராய்டரி போய் வந்து அதுக்கப்புறம் நாங்கள் மறுபடியும் அந்த ப்ராசஸ் செட் பண்ணிவிட்டு திருப்பி அதெல்லாம் கரெக்டாக சைஸ் வைஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே கொடுப்போம். ஸோ இது வந்து அந்த எம்ப்ராய்டரி ப்ராசஸ் இல்லாதனால டைரெக்டாக நாங்கள் இங்கேருந்து ஸ்விங்கு அனுப்பிச்சிடுவோம். இங்கேருந்து ப்ராப்ளம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் அன்பு செல்வன் சார். வணக்கம் சார். கட்டிங்க்கு அப்புறம் இந்த ப்ராசஸ், ஸோ இந்த ப்ராசஸில் என்னெல்லாம் பண்ணுவீங்க? நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிட்டு இந்த பிட் ஃபார்மாக கொடுப்பாங்க. இதில் வந்து டிசைன் கொடுத்துருப்பாங்க, ஏதாவது லோகோ இல்லை பெரிய பெரிய டிசைனு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து டிசைன் ஒர்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இது வந்து பர்டன் மிஷினு, மேட் இன் ஜப்பான். இது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்ச் பண்ண டிசைன் வந்து இதில் லோட் பண்ணிடுவோம். ஸோ லோட் பண்ணிட்டு இல்லை ப்ரோக்ராம் செட் பண்ணிட்டோம்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசைன் வந்து இதில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மிஷின் வந்து 20 கெட் இருக்குது. அட் அ டைமில் வந்து 20 பீஸ் ஓடி இறங்கும். ஆமாம், டிசைன் பொறுத்து லோகோ டிசைன்லாம் ஒரு நாளைக்கு 2000 பீஸு. இதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்குது? இதுக்கப்புறம் ஃபினிஷிங் தான். இது வந்து ப்ரொடக்ஷனில் போயிடும். அங்கே போய் கண்டினியூ பண்ணுறோம். சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஹலோ கௌரி பார்வதி மேம். பர்டிகுலராக இந்த டிவிஷனில் வந்து சொன்னாங்க, நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுற டிஷர்ட்ஸில் வந்து டிஷர்ட்ஸ் ஆர் ஜாகர்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் தெரியாது அப்படின்னு. ஸோ அது என்ன ப்ராசஸ்ன்றதை நீங்கள்? அதுக்கு நம்ம பாண்டிங்னு சொல்லுவோம். அதில் ஸ்டிச்சிங் இருக்காது நீங்கள் சொன்ன மாதிரி. இப்போ 2 ஃபேப்ரிக் உள்ள ஒரு க்ளூ மாதிரி ஒரு அட்ஹெசிவ் இருக்கும். அதை வச்சு நம்ம ஃபேப்ரிக்கை ஒட்டி வச்சிடும். அப்போது ஃபேப்ரிக்கோட எண்டு ஃப்ரேம் ஒன்றும் வராமல் இருக்கும். அப்போது இந்த க்ளூ வச்சு பண்ணுற இந்த ப்ராசஸ் தான் பாண்டிங். அந்த பாண்டிங்கில் நம்ம டிஷர்ட்ஸ் பண்ணுவோம். போலோ டிஷர்ட்ஸ், ஸ்க்ரூ நெக், ஜாகர்ஸ், டிஷர்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இன்னர்வேர்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாமே ஆமாம். ஸோ மெட்டீரியல் தான் பேஸ். மெட்டீரியல் இந்த க்ளூவோட கண்டென்ட்டும் ஃபேப்ரிக்கோட கண்டென்ட், ஃபேப்ரிக்கோட திக்னஸ், எந்த அப்ளிகேஷன் வருது, ஜிப்பர் அப்ளிகேஷனா இல்லை பர்ஃபெக்டாக, எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் க்ளூ அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுவோம். ஸ்பெஷாலிட்டின்னா இதுக்கு திக்னஸ் வராது, ஸ்டிச் ஹோல்ஸும் இருக்காது, கொஞ்சம் ப்ரீமியம் லுக் கிடைக்கும். சூப்பர்.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டைம். இது என்ன ப்ராசஸ்? இதான் ஃபைனல் ப்ராசஸ். ஆமா, அங்க இருந்த ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, நம்ம லோகோ. ஆமா, நம்ம பிளான்ட் லேபிள் தான். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆபரேஷன். ஓகே, இது முடிஞ்ச உடனே இதுக்கு அடுத்தது செகண்ட் ஆபரேஷன் இது பண்ணுவோம் நாங்க. இது பிளாட் லாக் பண்றோம், செகண்ட் ஆபரேஷன். அது முடிஞ்ச உடனே தேர்ட் ஆபரேஷன் வந்து இங்க பண்ணுவோம். இதுக்கு பேரு பிராண்ட் பிளாக்கெட்னு சொல்றேன். இங்க இருக்கீங்களா பிளாக்கெட் இருக்குது, டி-ஷர்ட்ல போட்டு. இது வந்து இந்த ஆபரேஷன் இவங்க பண்றாங்க. இது வந்து வேற, இது வந்து ஷார்ட்ஸ் ப்ராடக்ட். இதுல வந்து அவர் வந்து பாக்கெட் ரெடி பண்ணிட்டு, இது ஸ்லீவ். ஓகே, இவங்க ஸ்லீவ் அட்டாச் பண்ணிட்டு. ஓகே ஓகே. இப்போ அந்த அம்மா ஸ்லீவ் வச்சுன்னு சொன்னாங்களா? ஆமா, அதே மாதிரி இது இருக்கிறது ஸ்லீவ். இது சைடு, இதுல சைடு சீட் மாதிரி. ஓகே, சைடு வந்து இப்போ ஃப்ரீயா இருக்கு. ஸ்டிச் பண்ணிடுவாங்க. ஆமா, ஸ்டிச் பண்ண அந்த மிஷின்ல ஸ்டிச் பண்ணுவோம். அந்த சைடு அடிச்ச பிறகு இதுக்கு பேர் சைடு ஸ்லிட்னு சொல்லுவோம் அந்த ஆபரேஷன். சரி, இது எதுக்கு பண்றோம்? இது நம்ம ஸ்டைலிஷ்காக தான். ஓபன் விண்ட் ஓபன் இந்த ஷேப் வேர் பண்ணா ரெண்டு. ஓகே, இந்த இடத்துல அந்த வி மாதிரி கீழே பாட்டம். இந்த ஆபரேஷன் முடிஞ்ச பிறகு இது பாட்டக். டி-ஷர்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து ஃபைனலா இந்த பட்டன் கொடுத்து ஆமா பண்ணி ஸ்லீவ் கொடுத்துட்டாங்க. ஸ்லீவ்ல எல்லாம் பண்ணியாச்சு. ஆமா, சைடு கொடுத்துட்டாங்க, இந்த வி பண்ணிட்டாங்க. ஆமா. ஸோ ஓவரால் இப்போ என் ப்ராடக்ட் தான். இவங்க அந்த பீஸ்ல உள்ள எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கு இல்லைங்களா, தைக்கக்குள்ள எக்ஸ்ட்ரா த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட் பூரா ட்ரிம் பண்ணுவாங்க. இது கேக்யூஎல் அக்செப்டபிள் குவாலிட்டி லெவல். இதுல இருந்து இந்த பீஸ் எடுத்து ரேண்டமா அவங்களுக்கு இந்த பீஸ் அடுக்கி வச்சிருக்காங்க இல்லையா, இதுல இருந்து ரேண்டமா பிக் பண்ணுவாங்க. அவங்க மனசுல எது படுதோ மேல இருந்து 5 பீஸ் கீழே இருந்து எடுப்பாங்க. எடுத்துட்டு அவங்க வந்து இதை இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுல பாஸ் ஆனா தான் அயனிங் போகும். இன்கேஸ் இது வந்து இவங்க ஆடிட்ல ஏதாவது தப்பு கிடைச்சு அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, தப்புன்னா அகைன் ரீசெக் பண்ணுவோம். ரீசெக். ஆமா, இப்போ அவங்க ஏக்யூஎல் பார்த்து முடிச்சாச்சுன்னா அங்கேருந்து பீஸ் இங்கே அயனிங் டேபிள் வரும். இப்போ வந்து இவங்க அயன் பண்றாங்க. அயனிங் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே இந்த பீஸ் இங்க வரும். இங்க தான் வந்து நம்ம பிரைஸ் டிக்கெட். நம்ம நீங்க சப்போஸ் ஷோரூம்ல போய் பர்ச்சேஸ் பண்றீங்க, அதுக்கு அந்த என்ன பிரைஸ், சைஸ் எல்லாமே பிரைஸ் டிக்கெட் போட்டாச்சு. எங்களுடைய பிராண்ட் டேக், ஸ்பெஷல் டேக் இந்த இதெல்லாம் முடிஞ்சிட்டு கவர் பண்ண உடனே இங்க இருந்து அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டைல். அது ஒரு ஸ்டைல், 3 ஸ்டைல், 4 ஸ்டைல் இருக்கு இல்லைங்களா, ஸ்டைல் வைஸா இந்த ட்ராலில அவங்க செப்பரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பாலி பேக் போட்டு ட்ராலில வச்சிருக்காங்களா, அங்கேருந்து இங்க வந்து இவங்க சைஸ் வைஸ் பிரிப்பாங்க. இங்க பாருங்களா, இது வந்து எம் சைஸ் இல்லைங்களா, இது எல்லாமே எம் சைஸா இருக்கும். இப்போ அவங்க சைஸ் செக்ரிகேட் பண்ணிட்டாங்க இல்லையா, பண்ண உடனே இவர்கிட்ட பேக்கிங் லிஸ்ட் போகும். பேக் பண்ணி முடிஞ்ச உடனே இவர் வந்து எங்ககிட்ட வந்து இது கொடுப்பாரு, பேக்கிங் லிஸ்ட். அதை நாங்கள் வந்துட்டு இந்த கார்டன் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் மொத்த ப்ராசஸ். ஆமாம், இதான் மொத்த ப்ராசஸ். சரி, ரொம்ப நன்றி உங்கள் டைமுக்கு. அண்ட் கிளியராக இவ்வளோ நேரம் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ.